வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸில் இது எத்தனாவது செட் அப்படின்னா செட் நம்பர் 26. ஓகே, இது வந்து 26th வீடியோ. இது எல்லாமே வந்து போன வருஷம் எம்டிஎஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இந்த எம்டிஎஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் லாஸ்ட் இயர்ல 360 டிகிரி அனலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அனலிசிஸ் பண்ணுவதன் மூலியமாக என்ன ஒரு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா 100% வந்து அந்த கேள்விகள் வந்து இந்த நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு இது எல்லாமே இப்ப கொஸ்டின் அப்படின்ட்டு பாத்துட்டீங்கன்னா இப்ப வெறுமனையா வந்து நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மே 2023 வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை பத்தி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு, அதாவது இந்த கிராஷ் கோர்ஸினுடைய ஒரு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாம்குள்ள போறப்ப, எக்ஸாம் ஹால்குள்ள போறப்ப ஓகே நம்ம வந்து ஜிஎஸ்ல வந்து சாலிடா வந்து அவங்க கேட்கிற கேள்வி 25 கேள்வி கேட்டாங்கன்னா 20 கேள்வி நம்ம அடிச்சிடலாம். 20 கேள்வி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 18 கொஸ்டின் கிட்ட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட போறதுக்கு தான் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ அந்த கிராஷ் கோர்ஸை நம்ம வேற விதமான இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணது கிடையாது. நம்ம இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ்லாம் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம். ரைட்டா, இப்போ இந்த கொஸ்டின் வந்து இப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸ்ல ஸ்மார்ட் சிட்டிஸை பத்தி எந்த எந்த இடத்துல எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் ரிலேட்டடா எடுத்திருக்கோன்றதை பார்த்துட்டு அந்த கொஸ்டினையும் நம்ம பார்க்க போறோம், பிளஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் தெளிவா. அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் இதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அனாலிசிஸ்ன்றது இருக்குது. ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் வந்து நம்மளுக்கு வீடியோ இருக்கும். நான் சொல்றது எல்லாமே, நான் பேசுறது எல்லாமே நான் தமிழ்ல தான் சொல்லுவேன். நம்மளுக்கு கண்டென்ட் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். சரி, இதுல வந்து முதல் கேள்வி என்னன்றதை பாருங்க. இப்ப நம்ம பாக்குறது அனைத்துமே வந்து லாஸ்ட் இயர் எம்டிஎஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள். மே 2023 வந்து பார்த்துட்டீங்கன்னா யூனியன் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, ரைட்டா, நகர்ப்புற அமைச்சகம், சரியா, வீடு மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனுக்கு வந்து டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா, எந்த மாசம் வரைக்கும், எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்றது கேள்வி. மே 2023 மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்க அமைச்சகம் தனது பொலிவுறு நகரங்கள் இயக்கம், அதாவது ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன், ரைட்டா. ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா காலக்கெடுவை வந்து எதுவரை நீட்டித்துள்ளது அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஜூன் 2024. ஓகே, ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை பொறுத்த வரைக்கும் இதுலேயே தெளிவா போட்டோவோட இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து இதுல அதாவது கம்ப்ளீட் ஆனது வந்து 98 சிட்டிஸ் கவர் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்குலாம் வந்து எக்ஸாம்பிள் இதுல கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் எது கேட்பாங்கன்னா இது கேட்பாங்க. ஓகே, ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜூன் 25, 2015 வந்து லான்ச் பண்ணாங்க. இதுக்கு கீழே 100 சிட்டிஸை தேர்ந்தெடுத்து அதை வந்து ஸ்மார்ட் சிட்டியா மாற்றணும் அப்படின்றது தான். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு கீழே வருகிறது. ஓகே, இதை வந்து நம்ம எதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸோடைய ஒரு மெயின் இதுவே சிறப்பம்சமே. ஓகே, ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஆபிச்சுரிஸ் அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட், இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் இது வந்து அதாவது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படின்னா ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ரிலீஸ் பண்றது யாருன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட், IMD. அதுல வந்து எந்த நகரம் வந்து முதல் இடத்துல இருக்குன்னா ஜூரிக், சுவிட்சர்லாந்துல இருக்குது. ஓகே, அது முதல் இடத்துல, அடுத்து 2வது ஆஸ்லோ, அடுத்து 3வது ஜெனீவா அப்படின்றது இருக்கு. அப்பதான் நான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றது பாருங்க. ஹடிம்பா கோயில், ரைட்டா, ஹடிம்பா அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வசந்த பஞ்சமி நன்னாளில் இமாச்சல பிரதேசத்தின் பின்வரும் கலாச்சார விழாக்களில் எது ஏற்பாடு செய்யப்படுகிறது? ஓகே, கொடுக்கப்பட்டிருக்கிற கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ்ல ஹிமாச்சல் பிரதேசத்துல நடக்குமா? அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹடிம்பா கோயில்ல பசந்த் பஞ்சமி அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நடக்கும், அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பண்டிகையின் பேர் வந்து தூங்கிரி. அந்த பண்டிகையின் பெயர் வந்து என்னன்னா தூங்கிரி அப்படின்ற பண்டிகை பெயர். ஓகே, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பிஸ்வா அப்படின்றது ஹிமாச்சல பிரதேஷ் தான். பிஸ்வா அப்படின்றது ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் தான். அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த மோபின் அப்படின்றது வந்து அருணாச்சல பிரதேசத்தினுடைய கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலை வந்து எந்த பழங்குடியின மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா காரோ பழங்குடியின மக்கள், காரோ ட்ரைப்ஸ், அவங்க தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அதற்கு அடுத்தது ஜீரோ அப்படின்றது அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு டவுன், ரைட்டா. அங்க வந்து ஜீரோ ஃபெஸ்டிவல் அப்படின்ற மியூசிக் ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ரைட்டா, மியூசிக் ஃபெஸ்டிவல் அருணாச்சல பிரதேசத்துல. அடுத்த கேள்வி, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியால முதல் டைம் வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எந்த இடத்துல வச்சு நடத்தினாங்க அப்படின்றதான் கேள்வி. எந்த இடத்தில் இந்திய குடிமை பணி தேர்வு இந்தியாவில் முதன்முறையாக
நடத்தப்பட்டது அப்படின்னா இதற்கான ஆன்சர் அலகாபாத்ல வச்சு நடத்திருக்காங்க. அலகாபாத். ஓகே. ஸோ நம்மளுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்திய குடிமை பணியினுடைய தந்தை யார் அப்படின்னா கான்வாலிஸ் அப்படின்ட்டு தான் அழைப்பாங்க. கான்வாலிஸ் 1756 to 93 இவர் வந்து வைஸ்ராயா இருந்திருப்பாரு. ஸோ மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர், அதுவும் இவருடைய டைம் பீரியட்ல தான் நடந்திருக்கும். 90 to 92 நடந்திருக்கும். 1790 to 92. அந்த மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் வந்து எந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலியமாக முடிவுக்கு வந்திருக்கும்னா செரிங்கப்பட்டினம் ஒப்பந்தத்தின் மூலியமாக முடிவுக்கு வந்திருக்கும். 1793 பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், அதெல்லாம் பார்த்தோம்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், மகள்வாரி செட்டில்மெண்ட், ரயோட்வாரி செட்டில்மெண்ட், அதுல பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இவருடைய டைம் பீரியட்ல தான் வந்திருக்கும். இந்திய குடிமை பையன் தந்தை அப்படின்ட்டு கான்வாலிஸ சொல்லுவாங்க. அடுத்து இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா தரோகா சிஸ்டம் அப்படின்ட்டு, தரோகா சிஸ்டம்னா வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரைட்டா? இது ஒரு தனாஸ்க்கு கீழே வச்சிருப்பாங்க. அதுவுமே இவரால் கொண்டு வரப்பட்டதுதான். ஓகே. அதுக்கு அடுத்து இவருடைய இறப்பு வந்து இந்தியாவில தான் நடந்துச்சு. இவருடைய கல்லறையானது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய காசிபூரில் அமைந்திருக்குது. ஓகே. அப்ப ஃபாதர் ஆஃப் நம்ம இந்தியன் சிவில் சர்வீஸ் பார்த்ததுனால நம்ம இவரை பத்தி பாக்குறோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் கான்வாலிஸ். இது எல்லாம் நம்மளுடைய ஹிஸ்டரி டாபிக், கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய்ஸ் டாபிக்ல இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா அதே கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் டாபிக்ல லிட்டன். இதை ஏன் நம்ம லிட்டனை ஏன் பாக்குறோம் அப்படின்னா, சிவில் சர்வீசஸ்க்கு குடிமை பணி எக்ஸாம்க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஏஜ் லிமிட்டை 21 வயசுல இருந்து 19 வயசு ஆக்குனது வந்து யாரோடைய டைம் பீரியட்னா லிட்டன் டைம் பீரியட்ல. இதை வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே. 21. ஆனா இப்ப வந்து 21 தான். ஆனா அப்ப வந்து 21ல இருந்து 19 ஆக்கியிருப்பாங்க. அடுத்து 1808 இவர் லிட்டன் டைம் பீரியட்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னா 1876 to 1880 வரைக்கும் வந்து இவர் வந்து வைஸ்ராயா இருந்திருப்பார். 1877ல வந்து முதல் டெல்லி தர்பார் நடந்திருக்கும் குயின் விக்டோரியாவுக்காக. அடுத்து 1878ல வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட், அதாவது உள்நாட்டு செய்தித்தாள்களை தடை செய்வதற்கான ஒரு சட்டம், வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்ற ஒண்ணு இவர் போட்டிருப்பார். அடுத்து ஆர்ம்ஸ் ஆக்ட், அதாவது இந்தியர்கள் வந்து லைசன்ஸ் இல்லாம துப்பாக்கி வச்சுக்க கூடாது, லைசன்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டிருப்பாங்க 1878ல. இது எல்லாம் இவருடைய டைம் பீரியட்ல போடப்பட்டது. ஓகே. அதே மாதிரி நேஷனல் சிவில் சர்வீஸ் டே, ரைட்டா? தேசிய குடிமை பணி தினம் எப்பொழுதுனா April 21. சார்லஸ் கான்வாலிஸ் இப்ப பார்த்தோம்னா அவர் தான் இந்திய குடிமை பணியினுடைய தந்தையாக கருதப்படுறாங்க. ஸோ இவர் வந்து இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலா எப்ப இருந்திருப்பாருன்னா 1786ல இருந்து 93 வரைக்கும். ஓகே. அது போக இந்திய குடிமைப்பணி தேர்வில் முதலாக பாஸ் பண்ண இந்தியர் வந்து, அதாவது 1864ல முதலாக பாஸ் பண்ண இந்தியன் சத்யேந்திரநாத் டாகூர் அவர்கள். ஓகே. அப்போ ஒரு கொஸ்டினை நம்ம பாக்குறது மூலியமா எவ்வளவு விஷயம் பாக்குறோன்றது பாருங்க. இதுதான். ஆனா அது எல்லாமே அந்த கொஸ்டின் ரிலேட்டடா தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீசஸ், அதுக்கப்புறம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், அடுத்து சிவில் சர்வீஸ், எல்லாமே இது ரிலேட்டடா தான் இருக்கும். நம்ம அதை தாண்டிலாம் போகவே போகாது, ரைட்? அந்த கொஸ்டினுக்கும் நம்ம கண்டென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த கேள்வி, இது எல்லாம் லாஸ்ட் இயர் எம்டிஎஸ்ல கேட்டது. ஓகே. நெக்ஸ்ட், ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆர்ட்ஸ் அப்படின்றது வந்து யாரினுடைய சுயசரிதம் அப்படின்றது தான் கேள்வி, ரைட்டா? ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆர்ட்ஸ் என்பது எந்த ஒரு விளையாட்டை விளையாடும் விளையாட்டு ஆளுமையின் சுயசரிதம் அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து டென்னிஸ் தான். ஏன்னா இது வந்து யாருடைய சுயசரிதம் அப்படின்னா சானியா மிர்சா அவர்களினுடையது. ஓகே. சானியா மிர்சா அவர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா முதலாக வந்து கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா சானியா மிர்சா அவர்கள் தான். ஓகே. கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அப்படின்னா டோட்டலா 4 கிராண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன் பின்னாடி. கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண், இது நம்ம ஸ்டாட்டிக் டாபிக்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஃபீமேல் அப்படின்ற டாபிக்ல சானியா மிர்சா. சாய்னா நேவால் வந்து பாத்துட்டீங்கன்னா பேட்மிண்டன்ல முதலாக ஒலிம்பிக் மெடல் வென்ற முதல் இந்திய பெண் வந்து யாருன்னா சாய்னா நேவால். ஓகே. 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. இதுல இந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படின்றது வந்து என்னன்னா, இது கம்ப்ளீட்டா இது கரண்ட் அஃபேர்ஸ், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து 100% வந்து இருக்குது. ஓகே. ஸோ டென்னிஸ்ல கிராண்ட் ஸ்லாம்ஸ் அப்படின்ட்டு ஒரு 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் வந்து ஒரு வருஷத்துல நடக்கும். ஜனவரி மாசத்துல ஆஸ்திரேலியன் ஓபன் நடக்கும், மே ஜூன் மாசத்துல பிரெஞ்சு ஓபன், ஜூன் ஜூலை மாசத்துல விம்பிள்டனும், ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல யூஎஸ் ஓபனும் நடக்கும். இதுல இந்த ஆஸ்திரேலியன் ஓபன் வந்து ஹார்ட் கோர்ட்ல நடக்கும், ரைட்டா? ஹார்ட் கோர்ட்ல நடக்கும். பிரெஞ்சு ஓபன் வந்து கிளே கோர்ட்ல நடக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும் அந்த கோர்ட். ஓகே. விம்பிள்டன் வந்து கிராஸ் கோர்ட்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். யூஎஸ் ஓபன் வந்து ஹார்ட் கோர்ட்ல நடக்கும். ஆஸ்திரேலியன் ஓபன் அதாவது இந்த ஆர்டர்ல தான் நடக்கும். ஓகே. ஆஸ்திரேலியா, பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன், யூஎஸ் ஓபன் அப்படின்ட்டு ஹார்ட் முதலும் கடைசியும் ஹார்டு. ஓகே. அடுத்து பிரெஞ்சு வந்து கிளே, விம்பிள்டன் வந்து கிராஸ். ஆஸ்திரேலியா ஓபன் ஒற்றையர் இந்த இது எல்லாமே 2025 வருஷத்துக்கானது முடிஞ்சிருச்சு. ஓகே. 2025 வருஷத்துல இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியன் ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு மென்ஸ், அதை ஜெயிச்சது இத்தாலியை சேர்ந்த ஜன்னிக் சின்னர். பெண்கள் ஒற்றையர் பிரிவு வந்து அமெரிக்காவை சேர்ந்த மேடிசன் கீஸ். பிரெஞ்சு ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு கார்லோஸ் அல்கராஸ், ஸ்பெயினை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு ஓபன் பெண்கள் ஒற்றையர் பிரிவு வந்து அமெரிக்காவை சேர்ந்த கொக்கோ கவுஃப்.
விம்பிள்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இத்தாலியை சேர்ந்த ஜன்னிக் சின்னர், பெண்கள் ஒற்றையர் பிரிவு போலாண்டை சேர்ந்த ஈகா ஸ்வியாத்தக். யுஎஸ் ஓபன் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான் கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஜெயிச்சார். பெண்கள் ஒற்றையர் பிரிவை பெலாரஸை சேர்ந்த அரைனா சபலெங்கா இவங்க தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பனும் விம்பிள்டன் ஓப்பனும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல ஜன்னிக் சின்னர் தான். ஓகே, பிரெஞ்சு ஓப்பனும் யூஎஸ் ஓப்பனும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு வந்து கார்லோஸ் அல்கராஸ். ஸோ 1 3 சேம், அடுத்து 2 4 வந்து சேம் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல. ஓகே, அடுத்தது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்க. விச் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் known to undergo solid state reaction to form urea? எந்த கனிம சேர்மம் திண்ம நிலைக்கு வினை புரிந்து யூரியாவை உருவாக்குகிறது அப்படின்னா இதற்கான ஆன்சர் அமோனியம் சயனைட். அமோனியம் சயனைட். ஓகே, சரி. அடுத்தது இது கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஸ்டின். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிட்டி பறவைகள் சரணாலயம் வந்து எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்திருக்குது? சரியா, பிட்டி பறவைகள் சரணாலயம் எந்த யூனியன் பிரதேசம் அல்லது மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா இதற்கான ஆன்சர் வந்து லக்ஷத்வீப். லக்ஷத்வீப். அடுத்தது சுனில் சேத்ரி அவர்கள் வந்து வரலாறு படைத்தார் எப்பொழுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹீரோ ஐஎஸ்எல் அப்ப, ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக் அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹேட்ரிக் ஸ்கோர் அடிச்ச முதல் இந்தியன் அப்படின்ற பெருமை. அப்ப அந்த ஹீரோ ஐஎஸ்எல் லீக் வந்து எத்தனாவது பதிப்பு நடந்துச்சு அப்படின்றதான் கேள்வி. ஸோ கடந்த எத்தனாவது பதிப்பில் வந்த ஹீரோ ஐஎஸ்எல் தொடரில் வந்து ஹேட்ரிக் கோல் அடித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை சுனில் சேத்ரி பெற்றுள்ளார் அப்படின்னா 2015 ஆண்டு. சரியா, 2015 எடிஷன் 2015. சரியா, 2015 ஆண்டு நடந்த பதிப்புல தான். ஸோ சுனில் சேத்ரி அவர்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து மிக ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸோ இவர் வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மே 2024 கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் ஃபீஃபா உலகக்கோப்பை குவாலிஃபயர்லையுமே இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலா இவர் தான் அவருடைய கடைசி மேட்ச் வந்து ஃபீஃபா உலகக்கோப்பை அந்த குவாலிஃபயர் மேட்ச் தான் இவருடைய கடைசி மேட்சா இருந்துச்சு. ரைட்டா, ஜூன் 6 லாஸ்ட் இயர். ஓகே, அது போக வந்து இவர் வந்து 2002 மோகன் பகன் கப் அப்படின்ற ஒரு கோப்பைக்காக இவருடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணார், இவருடைய அந்த ஃபுட்பால் கெரியர். ஓகே, ஸோ இவருடைய முதல் சர்வதேச அளவு கிரிக்கெட் வந்து சர்வதேச அளவுல வந்து ஃபுட்பால் எப்பொழுது இவர் விளையாண்டார் அப்படின்னா 2005 விளையாண்டாரு. அது போக வந்து 2005 விளையாட ஆரம்பிக்கல, 2005 முதலாக வந்து ஒரு சர்வதேச கோல் போட்டார் பாகிஸ்தானுக்கு எதிராக. அவர் தான், அதுதான் வந்து இவருடைய முதல் கோலா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சர்வதேச அளவுல முதலாக விளையாடுறது 2005, சர்வதேச அளவுல முதலாக கோல் போட்டது பாகிஸ்தானுக்கு எதிராக. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை திருமண தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டில் அப்படின்றது கேள்வியா இருக்குது. ஓகே, ஸோ எந்த இயர்ஸ்ல வந்து சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைண்ட் ஆக்ட் அப்படின்ற ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1929 1929. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸுமே வந்திருக்குது. ரைட்டா, நவம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருப்பேன். குழந்தை திருமணத்தை வந்து ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட இந்தியா வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த பிரச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது? ஓகே, அதாவது இந்தியா டு எலிமினேட் சைல்டு மேரேஜ் இன் த கண்ட்ரி எந்த பிரச்சாரத்தை அறிமுகப்படுத்தியதுன்னா இதற்கான ஆன்சர் வந்து பல் விவா முக்த் பாரத் அப்படின்ற ஒண்ணு. சரியா, பல் விவா முக்த் பாரத் அப்படின்ற ஒரு திட்டம். அடுத்தது இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கேள்வி. கதகளி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? அவ்வளவுதான். ரைட்டா, கதகளி வந்து இந்தியாவின் எந்த மாநிலத்தில் தோன்றியது அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். இதற்கான ஆன்சர் வந்து கேரளா. நம்ம கதகளியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாசிக்கல் டான்சஸ் ஆஃப் இந்தியா வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அருமையாக புரியும். ஸோ கதகளியை பொறுத்த வரைக்கும் வந்து கேரளாவினுடைய பாரம்பரிய நடனம். இதுல கதகளி அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்னா கதா களின்னு பிரிக்கலாம். கதா அப்படின்னா கதை, களி அப்படின்னா வந்து பெர்ஃபார்ம் பண்றது. ஓகே, இந்த கதை அப்படின்னா என்ன கதைனா மகாபாரதம், ராமாயணா, புராண கதைகள் எல்லாமே. களி அப்படின்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லது ஆர்ட், கலை. ஸோ அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா கடவுளுக்கும் தீய சக்திக்கும் எதிரான ஒரு சண்டை மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க், சரியா, முகமுடி அணிஞ்சிருப்பாங்க. ஓகே, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து வங்காளத்தில், அதாவது மேற்கு வங்கம் இருக்குல்ல, பெங்கால், அந்த பெங்கால்ல வந்து ஃபேமஸ் பண்ணது, அதாவது பிரபலப்படுத்தியது வந்து யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். அதாவது புத்துணர்ச்சி பெறுவதற்கு ரவீந்திரநாத் தாகூர் வந்து உதவியாக இருந்தார். அதற்கு அடுத்தது வந்து
வி.என். மேனன், அதாவது ராஜா முகுந்தா அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வி.என். மேனன் அவர்களுமே இதை வந்து ஒரு புத்துணர்ச்சி பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா, ரிவைவ் பண்ணாங்க, ரைட்டா, புதுப்பித்தாங்க. அதுக்கப்புறம் பேலட் அப்படின்ற ஒரு நடனம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா இந்த மாதிரி நாட்டில் ஃபேமஸ். அந்த பேலட் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்ட்டு சொல்றது இந்த கதகளி நடனத்தை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கதகளி நடனத்தை பெர்ஃபார்ம் பண்றது மெயினா வந்து யாருன்னா மேல் ஆண்கள் வந்து மெயினா ஆடுவாங்க. 5 நிலைகளா இருக்குது: நாட்டியம், நிருத்தியம், நிருத்தம், சங்கீதம், வாத்தியம் அப்படின்ற 5 நிலைகள் வந்து இங்க இருக்கிறது. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆர்டர், அதாவது இதுக்கு கீழே வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது, கலசம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருக்குது கதகளிக்கு கீழே. ஓகே, அதற்கு அடுத்தது வந்து இந்த கதகளி நடனத்தை வந்து கோயில்கள்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது பேர் வந்து சேவகாலி செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, கதகளி சேவகாலி செஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கதகளியை பொறுத்த வரைக்கும் வந்து வோக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வாய் வழியாக வந்து பாடுறதும் உண்டு. எந்த லாங்குவேஜ்லன்னா ஹிந்தியில மெயினா பாடுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா மலையாளம் மற்றும் சமஸ்கிருதம் இந்த இரண்டும் கலந்து பாடுனாங்க அப்படின்னா, அதாவது நடனத்தின் போது பாடினாங்கன்னா அது பேர் மணி பிரவலம் அப்படின்றாங்க. மணி பிரவலம். ரைட்டா. ஸோ கதகளியை பொறுத்த வரைக்கும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், முக பாவனைகள் அதிகமாக இருக்கும், கலர்ஸ் அதிகமாக இருக்கும், பேச்சும் இருக்கும். ரைட்டா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இதான் மைம்னு சொல்லுவாங்க. மைம், முக பாவனைகள். அடுத்தது இதுல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ட்ரை அத்தலான். எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா மேரத்தான் தெரியும். ட்ரை ஆத்தலான், ட்ரை அப்படின்னு பேர்லயே இருக்கு. ட்ரைனா 3, சரியா? அந்த ட்ரை ஆத்தலான்ல வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரை ஆத்தலான் இருக்குதுல்ல, ட்ரை ஆத்தலான்ல முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீந்துவாங்க, ஸ்விம் பண்ணுவாங்க. நீந்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பைக் ரைடு. சரியா? பைக் ரைடு அப்படின்றது நான் சொல்றது வந்து சைக்கிள். ரைட்டா, சைக்கிளிங் வந்து பண்ணுவாங்க. ஃபுல்லா வந்து பார்த்துட்டீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுவாங்க. பைக்னா சைக்கிளிங், அதில் கூட போட்டிருக்கேன் சைக்கிளிங். அதற்கு அடுத்தது வந்து அதுக்கப்புறம் தான் ரன்னிங். ரைட்டா, அதுக்கப்புறம் தான் வந்து ரன்னிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒலிம்பிக் இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாத்தலான் ஒலிம்பிக்லேயுமே நடக்கும். அந்த ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இல்லை நார்மலாக ட்ரையாத்தலான் ஸ்டாண்டர்டா ஸ்விம்மிங் வந்து ஒலிம்பிக்ல வந்து 1.5 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்க ஸ்விம் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து சைக்கிள்ல வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வந்து சைக்கிள்ல போகணும். அதற்கு அடுத்தது வந்து 10 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரையாத்லான் ஒலிம்பிக்ல நான் பச்சை கலரில் எழுதியிருக்கிறது. ஒலிம்பிக்ல இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவே வந்து ஹாஃப் அயன்மேன், ஃபுல் அயன்மேன் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஓகே, இதுவே ஃபுல் அயன்மேன், அதாவது நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அயன்மேன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. அதை வந்து அது எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 3.25 கிலோமீட்டர் வந்து ஸ்விம் பண்ணணும். 180 கிலோமீட்டர் வந்து அதாவது அடுத்தடுத்து உடனே நான் சொல்றேன், நீங்க 3.25 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ண உடனே வந்து 180 கிலோமீட்டர் வந்து பைக்ல வந்து, அதாவது சைக்கிள்ல வந்து சைக்கிளிங் பண்ணணும். 42.5 கிலோமீட்டர் ரன் பண்ணணும். ரைட்டா? ஸோ அது பண்ணா ஃபுல், அதாவது கம்ப்ளீட்டா, அதாவது அயன்மேன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதுல கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னதுன்னா ஸ்விம்மிங். ஓகே, ஸ்விம்மிங். அடுத்தது ஆர்டிகல் 157 அதுபடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டேஷ் ஆஃப் அ ஸ்டேட், அதாவது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 157 வந்து ஒரு மாநிலத்தின் யாரினுடைய நியமனத்திற்கு தேவையான தகுதிகளை குறிப்பிடுகிறது அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து ஆளுநர் தான். ஆளுநர். ஸோ நம்ம ஆளுநரை பத்தி ஒரு சில இந்திய அரசியலமைப்பினுடைய ஆர்டிகல்ஸ் அப்படின்ட்டு பாக்குறப்ப 154 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மாநிலத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் பவர் எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆளுநர் கிட்ட தான் இருக்குதான். 153 என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாநிலத்துக்குமே வந்து ஆளுநர் தேவைன்னு சொல்றாங்க. 155 என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணணும்னு சொல்றாங்க. 157 வந்து அந்த ஆளுநருக்கு வயது வந்து 35 வயதுக்கு மேல இருக்கணும்னு சொல்றாங்க. 158 வந்து ஆளுநர் வந்து எம்பியாக இருக்கக்கூடாது, எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது அந்த குறிப்பிட்ட ஆபீஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதன் மூலியமாக ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பதவிகள் எல்லாம் இருக்கக்கூடாது. 159 பதவி பிரமாணத்தை பத்தி சொல்றாங்க. 200வது கவர்மெண்ட் வந்து கவர்னர் வந்து ஒரு மசோதாவை வந்து சட்டமாக மாத்துறதுக்கு அவருடைய பவரை பத்தி சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து 356 வந்து ஒரு ஆளுநர், அந்த ஆளுநர் இருக்கிறாங்கல்ல, ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் கொடுத்து நீங்க வந்து அதாவது பிரசிடென்ட் ரூல். ரைட்டா? எங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்ல வந்து ஒழுங்கா இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் ஆகல, ஸோ அதனால பிரசிடென்ட் ரூல் போடலாம் அப்படின்ட்டு ஆளுநர் சொல்றது 356ல. 361 வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்னர் கம்ப்ளீட்லி இம்யூனிட்டி. ரைட்டா? என்ன அப்படின்னா அவர் பதவியில் இருக்கும்போது அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒன்லி அந்த சிவில் ப்ரொசீடிங்ஸ், சிவில் கேஸ்ல மட்டும் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஆனா கிரிமினல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, சோ இது எல்லாம்
இதுல கொஸ்டின் இது எல்லாமே வந்து நான் ஸ்டாட்டிக் டாபிக் சிஎம் அண்ட் கவர்னர் டாபிக்ல நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல இந்த குறிப்பிட்ட கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்பாயின்ட். இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பின்படி ஒரு மாநிலத்தின் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா 155 தான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 155. சரி, நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது பாருங்க. நலந்தா பல்கலைக்கழகத்தின் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடிபாடுகள் அதன் கட்டுமானத்தில் பிரகாசமான சிவப்பான என்ன விஷயம் பயன்படுத்தப்பட்டது என்பதை வந்து குறிக்கிறது. சரியா, எக்ஸ்கவேட்டட் ரூயின்ஸ் ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி இண்டிகேட் த பிரைட் ரெட் வாட். எந்த இது அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா கட்டுறப்ப யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா த பிரைட் ரெட் பிரிக்ஸ், நல்லா செங்கற்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, செங்கல். ஓகே, ஸோ இந்த நலந்தா பல்கலைக்கழகம் விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை பத்தி நான் ஸ்டெனோ 2025 அனாலிசிஸ்ல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் தர்மபாலா, டிவி ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி தர்மபாலா விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகம். குமாரகுப்தா நலந்தா பல்கலைக்கழகம். ஓகே, குமாரகுப்தா நலந்தா பல்கலைக்கழகம். ஸோ இந்த இரண்டுத்தையுமே விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் தர்மபாலா, நலந்தாவை உருவாக்கியவர் குமாரகுப்தா. இந்த இரண்டையுமே இடித்து தரமட்டமாக்கியவர் பக்தியார் கில்ஜி. ரைட்டா, பக்தியார் கில்ஜி. சோ இதுல தர்மபாலா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா பால வம்சத்தை சேர்ந்தவர். பால வம்சத்தை தோற்றுவித்தவர் கோபாலா, கடைசி அரசர் ராமபாலா. அடுத்தது ஓகே, சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹிந்துஸ்தானி இசையை சேர்ந்த குமார கந்தர்வா வந்து எந்த இடத்தில் பிறந்தார் அப்படின்றது கேள்வி. இந்துஸ்தானி கிளாசிக்கல் பாடகரான குமார் கந்தர்வா எங்கே பிறந்தார்னா இதற்கான ஆன்சர் கர்நாடகாவில் பிறந்தார். கர்நாடகாவில் பிறந்தார். இந்துஸ்தானி இசையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக் டாபிக்லயே வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இந்துஸ்தானி இசை வாக்கியங்கள் எதெல்லாம் அப்படின்னா தபலா, சாரங்கி, சித்தார், சந்தூர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூட்டு, அதுக்கப்புறம் வயலின், இது எல்லாமே. ஓகே, அது போக இதுல இந்த ஹிந்துஸ்தானி இசையில வந்து குரலை மையமாக கொண்டது மெயினா. அது போக வந்து குரல் வடிவங்கள் அப்படின்னு பாக்குறப்ப காயல், கசல், துருபத், தம்மர், கரானா, அதற்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா தாரணா, அடுத்து தும்ரி, இது எல்லாமே இருக்கு அதாவது குரல் வடிவங்கள் அப்படின்னு பாக்குறப்ப. அதாவது இன்னொன்னு 10 முக்கிய பாணிகள் வந்து இந்த ஹிந்துஸ்தானி இசையில இருக்கு. 10 மெயின் ஸ்டைல்ஸ் ஆஃப் சிங்கிங். எதெல்லாம்னா த்ரூபத், காயல், தப்பா, சதுரங்கா, தாரணா, சார்கம், தும்ரி, ராகசாகர், ஹோரி, தமர், இது எல்லாமே வந்து 10 ஸ்டைல்ஸ். எதுக்கு கீழே வருகிறது அப்படின்னா இந்துஸ்தானி இசைக்கு கீழே தான் வருகிறது. அடுத்த கேள்வி, விலங்குகளில் கழிவு நீக்க மண்டலத்தின் முதன்மை பணி என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இன் அனிமல்ஸ், அதனுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணும்? கழிவு நீக்க மண்டலம் என்ன பண்ணும்? கழிவு பொருட்களை அகற்றும், அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல பப்ளிக் குட்ஸ், சரியா, அதாவது பொது பொருட்களுக்கு உதாரணம் அல்ல, நாட் அன் எக்ஸாம்பிள் அப்படின்றதுதான் கேள்வி. நம்மளுக்கு இங்க பாருங்க, பப்ளிக் குட்ஸ் என்ன? பொதுமக்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பொதுவா கிடைக்கக்கூடிய பொருள். ஆக்சஸ் டு கிளீன் ஏர், சுத்தமான காற்றை அணுகும் வசதி எல்லாருக்குமே கிடைக்கும், கரெக்ட். சட்ட அமலாக்கம், நம்ம எல்லாருக்குமே வந்து சட்டம் பொதுதான், கிடைக்கும். நேஷனல் டிஃபென்ஸ், தேசிய பாதுகாப்பு எல்லாருக்குமே கிடைக்கும், கரெக்ட் தான். ஏன்னா தேசிய பாதுகாப்பு அப்படின்றது என்ன? நம்மளை பாத்துக்கிறதுக்காக தானே எல்லைகள்ல நிக்கிறாங்க. சோ அப்போ மூணுமே கரெக்ட் தான். நம் வீட்டில் வாகனம் ஓட்டும் பாதை அப்படின்றது வந்து பப்ளிக் குட்ஸ் கிடையாது, ரைட்டா, அது வந்து பிரைவேட் குட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ இது வந்து பப்ளிக் குட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இந்த டிரைவே டு அவர் ஹோம்லாம் உங்களுக்கு பப்ளிக் குட்ஸ்ல வராது. அது போக வந்து நம்ம வந்து கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் குட்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்குது. ஓகே, என்னன்னா நம்மளுக்கு குட்ஸே வந்து கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் குட்ஸ் மாறும். என்னன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக ஒரு பொருளை வாங்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு இருக்கு, நம்ம என்ன பண்ணோம், அந்த உருளைக்கிழங்கை வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸா மாத்துறதுக்கு ஒரு மிஷினை வாங்குறோம் அப்படின்னா அந்த மிஷின் கேபிட்டல் குட்ஸ். அதுக்கப்புறம் அந்த மிஷினை வச்சு நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பேக்கெட்டை ரெடி பண்ணிட்டோம். அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பேக்கெட் கன்சியூமர் குட்ஸ். ஓகே, நம்ம கடைகள்ல வாங்குறது கன்சியூமர் குட்ஸ், ஷர்ட், ஃபுட்டு எல்லாம். அந்த ஷர்ட்டை செய்யறதுக்கோ இல்ல அந்த ஃபுட்டை செய்யறதுக்கோ ஒரு மிஷின் இருக்கு தெரியுமா, அது வந்து கேபிட்டல் குட்ஸ், யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் மிஷின்ஸ். எக்ஸாம்பிள் இதுல கொஸ்டினா கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தேய்மானம் என்பது வந்து எந்த பொருளினுடைய வியர் அண்ட் டியர், அதாவது எந்த பொருள் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண அது வந்து தேய்மானம் அப்படின்னு சொல்றோம்னா அது கேபிட்டல் குட்ஸ் தான், மூலதன பொருட்களை வச்சு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது
இதுல நெக்ஸ்ட் வந்து நம்ம திரும்ப திரும்ப கிராஷ் கோர்ஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் தான் வந்து வருது. ஒரு அதே ரிலேட்டடான கண்டென்ட்ல தான் வருது. இந்தியாவில் வந்து விவசாயத்தை பொறுத்தவரை பெண்டா என்ற சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னு அர்த்தம். பெண்டா அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து ரிலேட்டடான டேர்ம் தான். ஸோ அது என்ன அப்படின்றது கேள்வி. ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை வெட்டி எரிக்கும் அப்படின்றதுல விவசாயத்தை வந்து நம்ம வந்து வெட்டி எரிப்பதன் மூலியமாக நம்ம பண்றது, ரைட்டா. அதாவது இப்ப நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இங்க ஒரு ஏக்கர் இங்க ஒரு ஏக்கர் இருக்குன்னா இங்க வந்து நம்ம விளைச்சல் பண்ணிட்டோம், அதை வந்து விளைச்சலை எடுத்துட்டு நம்ம என்ன வேஸ்ட் ஆனதெல்லாம் எரிச்சிருவோம், ரைட்டா. எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலானது வந்து மண்ணுக்கு போயிட்டு அது வந்து உரமா மாறும். அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா திருப்பி இந்த இடத்துக்கு போகும். அப்படியே இந்த வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். உங்களுக்கு இந்தியாவில் ஒரு மாநிலத்திலையும் அதற்கு ஒரு பெயர் உண்டு, ரைட்டா. ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சருக்கு மத்திய பிரதேசத்துல கீழ் மக்கள், பீல் மக்கள், கோண்டு மக்கள், சரியா, கோண்ட் பழங்குடியின மக்கள், இவர்கள் எல்லாம் பின்பற்றுவது வந்து பேவார் தாஹியா அப்படின்ற ஒரு ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் மெத்தட். ஆந்திர பிரதேசத்துல போடு பெண்டா, ஒடிஷாவில் வந்து பாமாடாபி, கோமன் பிரிங்கா, மேற்கு தொடர்ச்சி மலையில குமாரி, ராஜஸ்தான்ல வால்ட்ரே, இமயமலையில வந்து தெராய் பள்ளத்தாக்குல தாரு பழங்குடியின மக்கள் வந்து கீழ் அப்படின்ற ஒன்ன ஃபாலோ பண்றாங்க. ஜார்க்கண்ட்ல வந்து குருவா, அதற்கு அடுத்தது வந்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து ஜும்மிங் அப்படின்னு சொல்றாங்க. மணிப்பூர்ல பாம்லவ், சத்தீஸ்கர்ல பஸ்தார் மாவட்டம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல தீபா அப்படின்ற ஒரு அக்ரிகல்ச்சர் முறையை பின்பற்றுகிறார்கள். ஓகே, இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய டைம் நான் சொன்னதே தான். அதற்கு அடுத்தது இது பாருங்க. சோ பின்வரும் அறிஞர்களில் காஷ்மீரின் வரலாற்றை மேற்கோள் காட்டியவர் யார், ரைட்டா. ஹிஸ்டரி ஆஃப் காஷ்மீரை சொன்ன ஸ்காலர் வந்து யாரு அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கல்ஹானா. ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய ஹிஸ்டரியில மிசலேனியஸ் டாபிக்ல எழுதியிருப்பேன். கிங்ஸ் ஆஃப் காஷ்மீர், அதாவது பின்வரும் நூல்களில் எது காஷ்மீர் அரசர்களை பற்றி விரிவான விளக்கத்தை தருகிறதுனா ராஜதரங்கிணி தான். இந்த ராஜதரங்கிணி எழுதினது யாருன்னா கல்ஹானா, ரைட்டா. அப்ப கல்ஹானா தான் யாரை பத்தி எழுதியிருக்காங்க, காஷ்மீர் அரசர்களை பத்தி. அப்ப கொஸ்டின் இதுதான், ஹிஸ்டரி ஆஃப் காஷ்மீரை கொடுத்தது யாருன்னா கல்ஹானா தான். சோ ராஜதரங்கிணியை எழுதினது கல்ஹானா, 12ஆம் நூற்றாண்டில் எழுதியிருப்பார், சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பார். ராஜதரங்கிணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசர்களுக்கான ரிவர் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ராஜதரங்கிணி ஆனது வந்து பார்த்துட்டீங்கன்னா 8 தராங்கா, ரைட்டா, 8 நூல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. தராங்கா அப்படின்னு சொல்றாங்க. தராங்கான்னு என்னன்னா அலைகள். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திராவை எழுதிய அந்த ஆத்தர் இருக்கிறார் தெரியுமா, அந்த ஆசிரியர் யாரினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர், எந்த அரசனுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் கேள்வி. அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் ஆசிரியர் வந்து பின்வரும் ஆட்சியாளர்களில் யாரினுடைய சமகாலத்தவர் ஆவார் அப்படின்றதான் கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து சந்திரகுப்த மௌரியர். ஏன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செகண்ட். ஓகே, சரி. ஸோ இதுல நம்மளுக்கு மௌரிய வம்சம் இருக்குல்ல, மௌரிய வம்சமானது 321 இருந்து 185 வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா மௌரிய வம்சத்தை பத்தின ஆதாரங்கள் வந்து நம்ம சாணக்கியரால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம், இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது தான். மெகசினஸால் எழுதப்பட்ட இண்டிகா, பத்தஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா, விஷாக தத்தரால் எழுதப்பட்ட முத்ர ராட்சசா, பத்ரபாகுவால் எழுதப்பட்ட கல்பசுத்ரா, இந்த நூல்கள் மூலியமா பெற முடியுது. ஓகே, இதுல முத்ர ராட்சசா வந்து முழுக்க சந்திரகுப்த மௌரியரை பற்றி அர்த்த சாஸ்திரம் 15 அதிகாரங்களா பிரியப்பட்டிருக்கு, புத்தக தலைப்புகளா. ஓகே, இதுல சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் எழுதியிருக்கான்னு இதுல இருக்கா, இதுக்கு அடுத்த பேஜே. இது எல்லாமே நம்மளுடைய ஹிஸ்டரியில தான் இருக்கு. ஹிஸ்டரி கிளாஸ்ல மகதா என் பேர்ல எடுத்து வச்சிருப்பேன். இதுல இங்க பாருங்க, சாணக்கியா அர்த்த சாஸ்திரம் எழுதியிருக்காரு. இதே சாணக்கியா தான் யாருடைய சமகாலத்தில் வாழ்ந்திருப்பாருன்னா சந்திரகுப்த மௌரியர். ஏன்னா சந்திரகுப்த மௌரியனுடைய பிரதம மந்திரியாகவும் முதன்மை ஆலோசகராகவும் இருந்தவர் தான் யாரு, சாணக்கியா. அப்ப இருவரும் சமகாலத்தவர் தானே. சாணக்கியருக்கு கௌத்தில்யா என்ற பெயரும் விஷ்ணுகுப்தா என்ற பெயரும் இருக்கிறது. சந்திரகுப்த மௌரியர் வந்து பாட்டாளிபுத்ராவில் பிறந்திருப்பார். 321 297 பிசி வரைக்கும் ஆட்சி செய்திருப்பார். இவர் தான் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர். இவர் தனநந்தாவை, ஏன்னா மௌரிய வம்சத்துக்கு முன்னாடி எந்த வம்சம் இருக்குன்னா நந்தா வம்சம் தான் இருக்கும். அந்த நந்தா வம்சத்தினுடைய கடைசி அரசர் லாஸ்ட் யார் அப்படின்னா தனநந்தா. இந்த தனநந்தா கூட சண்டை போட்டு தனநந்தாவை தோற்கடிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் சாணக்கியர் தான். இந்த சந்திரகுப்த மௌரியருக்கும் செல்யூக்கஸ் நிக்கேட்டருக்கும் 305 சண்டை நடக்கும். செல்யூசிட் மௌரியன் வார் அப்படின்ட்டு. அந்த சண்டையில சந்திரகுப்த மௌரியர் தான் ஜெயிப்பார். சோ அதன் காரணமாக செல்யூக்கஸ் நிக்கேட்டர் அவர்கள் வந்து அவருடைய தூதரான மெகஸ்தினஸை வந்து சந்திரகுப்த மௌரியனுடைய அவைக்கு 302 பிசியில
அனுப்பி வைப்பார். அந்த மெகஸ்தினஸ் வந்து இண்டிகா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். அந்த இண்டிகாவில் மெகஸ்தினஸ் வந்து இந்திய சமூகத்தை வந்து 7 நிலைகளா பிரிச்சிருப்பார். ஓகே, இந்த செல்யூக்கஸ் நிக்கேட்டர் வந்து யார் அப்படின்னா த அலெக்சாண்டர் த கிரேட், கிரேக்க அரசனுடைய ஒரு படைத்தளபதி தான் இந்த செல்யூக்கஸ் நிக்கேட்டர். ஓகே, அடுத்தது ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்னது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சந்திரகுப்த மௌரியா தான். இல்ல நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சட்ட அதிகாரி வேலைக்கு தகுதியுடையவராக இருந்த போதிலும் திரு எக்ஸ், ரைட்டா, ஒருத்தர் இருக்கிற அந்த திரு எக்ஸ் வந்து மேற்கூறிய பதவிக்கு நேர்காணலுக்கு அழைக்கப்படவில்லை. திரு எக்ஸ் தனது உரிமைகளில் எதை பயன்படுத்த முடியவில்லை அப்படின்றதான் கேள்வி, ரைட்டா. அதாவது என்னன்னா, எக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து லீகல் ஆபீசருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா எலிஜிபிள், ரைட்டா, அந்த ஜாபுக்கு அவர் எலிஜிபிள். ஆனா அந்த மிஸ்டர் எக்ஸ வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்டர்வியூக்கு அவரை அழைக்கவில்லை, நாட் கால்டு. ஓகே, எதுக்கு அப்படின்னா அந்த அந்த லீகல் ஆபீசர் பதவிக்கு. ஸோ இப்ப வந்து அந்த எக்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவருடைய எந்த உரிமையை வந்து மீறப்படுற மாதிரி இருக்குது, ரைட்டா, அவருடைய எந்த உரிமை மீறப்படுற மாதிரி இருக்குன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பின் சமத்துவம் அப்படின்ற ஒண்ணு. நம்ம ஹைகோர்ட் டாபிக்லயும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ரைட்டா, பாலிட்டி கிளாஸ்ல. ஆர்டிகல் 14 to 18 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட்டா, ரைட் டு ஈக்குவாலிட்டி. அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியில தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அது எல்லாமே வரும். 19 to 12 ரைட் டு ஃப்ரீ, சுதந்திரத்துக்கான உரிமை. 23, 24 சுரண்டலுக்கான அதாவது சுரண்டலுக்கான உரிமை. அதற்கு அதாவது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்ஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதற்கு அடுத்தது 25 to 28 மதத்திற்கான உரிமை. 29, 30 கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமை. 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ இந்தியாவில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு இந்திய அரசியலமைப்பு. அது 6ஆ மாற்றப்பட்டது. ஏன்னா வந்து நடுவில் ஒன்னே ஒன்று, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை வந்து 44வது சட்ட திருத்தம் 1978 ஆர்டிகல் 31 எடுத்து அடிப்படை உரிமையாக இருந்ததை ரத்து செஞ்சு லீகல் ரைட்டா 307 வச்சிருக்கிறாங்க. ஓகே, சோ முழுக்க முழுக்க இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்திய குடிமக்களுக்கு தான், பிளஸ் ஃபாரினர்ஸ்க்கும் அது ஒரு சிலது பொருந்தும். அதுல முழுக்க முழுக்க இந்திய குடிமகன்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் வந்து 15, 16, 19, 29, 30 இந்த 5. ஓகே, அடுத்தது பின்வரும் காரணிகளில் எது மண் உருவாகுவதற்கு முதன்மையாக காரணமாகிறது? சரியா, பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சாயில் ஃபார்மேஷன் வந்து எது அப்படின்னா வெதரிங், ரைட்டா. வெதரிங் ஆக்சுவலா வெதரிங்னா வானிலை வராது, ரைட்டா, வானிலை வரவே வராது. ஆக்சுவலா வெதரிங்னா என்ன அப்படின்னா கல் இருக்குல்ல, கல்லெல்லாம் சின்ன சின்னதா உடஞ்சு 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 வர்றதுதான் வெதரிங்னு சொல்லுவாங்க. வீக்கனிங் ஆஃப் ராக்ஸ், கல் வீக் ஆகுறது வெதரிங். இப்ப இது நம்ம ஜாகிரபில கிளைமேட் ஆஃப் இந்தியா சாயில்ஸ் டாபிக்ல எடுத்திருப்போம். மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ல தான் வந்து பிரிஞ்சிருக்கும், ரைட்டா. ஸோ நிலம் இதுதான், இங்கேதான் வந்து நிலம் இருக்குது, ஒரு மனிதன் இருக்கானா அவனுக்கு கீழே இருக்குது ஓ, அடுத்து ஏ பி சி ஆர், இந்த லெவல்ல தான் பிரிஞ்சிருக்கும். இது வந்து ஹரைசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படித்தானே போடுறோம், ஹரிசான்டலா, அதான் ஹரைசான் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகே, ஹரைசான் ஓ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஆர்கானிக் மேட்டர், நிறைய கழிவுகள் வந்து இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் அதிகமா இருக்கும். ஹரிசான் ஏ அதுக்கு கீழே டார்க் கலர்ல இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க வந்து ஆர்கானிக் மேட்டர் ரொம்ப அதிகமா இருக்கும், அதிகமான ஆர்கானிக் மேட்டர் இங்க இருக்கும். அப்ப அதிகமான ஆர்கானிக் மேட்டர் இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகமா செழிப்புத்தன்மையாக இருக்கும், ரைட்டா. இதை வந்து டாப் சாயில் என்று அழைக்கிறாங்க. அடுத்து ஹரிசான் பி, இது இங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும், துகள்களா இருக்கும், களிமண், இரும்பு, கார்பனேட், ஜிப்சம் இதெல்லாம் இருக்கும். இதை சப்சாயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஹரிசான் சி, கல் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும், அதாவது வெதர்டு ராக்ஸ், வீக்கான ராக்ஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கும், வீக்கா இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே சீல இருக்கும். ஆர் கடைசியா கீழே இருக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா ஹார்ட் ராக்னு சொல்லுவாங்க, ரொம்ப கடினமா இருக்கும், இதுதான் பெட் ராக் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது சோபனா நாராயண், பத்மஸ்ரீ விருது பெற்ற சோபனா நாராயண் அவர்கள் வந்து எந்த ஒரு நடனத்தை சேர்ந்தவர் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் கத்தக் நடனத்தை சேர்ந்தவங்க தான் சோபனா நாராயண், ரைட்டா. இதே கொஸ்டினை வந்து பாத்துட்டீங்கன்னா வேற விதமா கேட்டிருக்காங்க. இது வந்து 26வது ஷிஃப்டா, இது 12வது ஷிஃப்ட். ஸோ 12வது ஷிஃப்ட்ல அதே தான், லாஸ்ட் இயர் தான் எம்டிஎஸ்ல, இப்ப நம்ம எடுக்கிறது 26வது ஷிஃப்ட். 12வது ஷிஃப்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா சோபனா நாராயண், மாயா ராவ், குமுதினி லக்கியா, ரோஷன் குமாரி இவங்க எல்லாம் இந்தியாவில் எந்த பாரம்பரிய நடனத்தை சேர்ந்தவங்கன்றது கேள்வியா கேட்டிருக்காங்க. ஆன்சர் கதக் தான். ஸோ இதுலயுமே சோபனா நாராயண், கொஸ்டின்லயுமே இங்கேயுமே வந்து சோபனா நாராயண், ஷிஃப்ட் மட்டும் மாறுது. ஓகே, அப்ப இந்த இதில் கேட்டிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அடுத்த கேள்வி சிம்பேட்ரிக் ஸ்பெசியேஷன், அதுபடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு புதுசா ஒரு உயிரினம் உருவதற்கான வாய்ப்புகள் என்னவா இருக்கும், ரைட்டா. அதாவது அனுதாப இன விருத்தி,
முறையின்படி ஒரு புதிய இனத்தின் எழுச்சி வந்து பின்வரும் சந்தர்ப்பங்களில் நிகழ்கிறது. அது என்ன இதா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பாட்ரிக் ஸ்பீசியேஷன் படி சொல்றேன். டூ குரூப்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷியஸ், ரைட்டா, ஒரே இனத்தை சேர்ந்த இரண்டு குழுக்கள் ஒரே புவியியல் இடத்தில் வாழ்ந்தாலும் தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்ய முடியாது, ரைட்டா. அப்பொழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன வரும்னா ஒரு புதிய இனத்தின் எழுச்சி அப்படின்றது நடக்கும் அப்படின்றது சொல்றாங்க, ரைட்டா. ஸோ சேம் ஸ்பீஷியஸா ரெண்டு குரூப் இருக்குது, ஆனா ரெண்டு குரூப்புமே ஒரே இனம் தான். ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ரெண்டு குழுவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே புவியியல் லொகேஷன்ல தான் வந்து அமைந்து இருக்கவும் செய்யுது. ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்க வந்து தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. ஸோ அதை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா அதை சிம்பேட்டிக் ஸ்பீசியேஷன் என்று அழைக்கிறார்கள். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, அடுத்து ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்றது பாருங்க. Which of the following states has the lowest child sex ratio according to Census of India 2001? அதாவது 2001 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலம் மிக குறைந்த குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்றது கேள்வியா இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பாருங்க. உங்களுக்கு இந்த நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் 2011 சென்சஸ் படி நிறைய இதுல அப்படிதான் இருக்கும். 2011 ஸோ 2011 கிடையாது, சென்சஸ் நம்ம கண்டிப்பா படிக்கணும், ரைட்டா. சென்சஸை பத்தி எல்லா டைமென்ஷன்லுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த சென்சஸ் கொஸ்டின் பத்தி நம்ம வந்து ஒரு 25 ஒரு சம்திங் அரௌண்ட் ஒரு 25வது தடவை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், ரைட்டா. அது ஒரு தடவையுமே வந்து நம்ம வந்து செக்ஸ் ரேஷியோ பார்த்துருக்கோம், லிட்ரஸி ரேஷியோ பார்த்துருக்கோம், லிட்ரஸி ரேட் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டினா என்னது, அதற்கு அடுத்தது வந்து பாப்புலேஷன், ரூரல் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் வந்து அர்பன் பாப்புலேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து சென்சஸ் பத்தி படிக்க வேண்டியது மிக 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 அவசியம். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்ப நம்ம இதுல பாருங்க, இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஹரியானா. இதற்கான ஆன்சர் வந்து ஹரியானா. சரி, இது வந்து 2001 சென்சஸை வச்சு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரைட்டா. எஸ்எஸ்சிலேயே தான் 2001 சென்சஸ் படி வந்து டோட்டல் லிட்ரஸி ரேட், ரைட்டா, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த எழுத்தறிவு விகிதம் வந்து எவ்வளவு அப்படின்னா 64.83%. 2001 64.83%, 2011 74.04%, அதே 2011 அடல்ட், அதாவது 15 வயசுக்கு மேல அப்படின்னா 69.3%. 2011 ஆண்களுடைய எழுத்தறிவு விகிதம் வந்து 82.14, பெண்களுக்கு வந்து 65.46. ஓகே, நெக்ஸ்ட், அதே இது உங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர் வந்து இப்ப நம்ம 26வது வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். 22வது ஷிஃப்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா 2001, இது வந்து ரொம்ப 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 டஃப்பான கொஸ்டின், வெரி 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 டஃப். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா புலம்பெயர்ந்த மக்கள் தொகையில் வந்து எவ்வளவு சதவீதம் இலங்கையை சேர்ந்தவர்கள் அப்படின்றது. இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின். ஓகே, 2.9% மக்கள். அடுத்து திருப்பியுமே 2001 சென்சஸ் வச்சு அதே லாஸ்ட் இயர் எம்டிஎஸ்ல தான் கேட்டிருக்காங்க. நம்ம 15வது வீடியோல கவர் பண்ணியிருப்போம். 2001 சென்சஸை வச்சு பார்க்குறப்ப வந்து ஒரு நபர் கல்வியறிவு பெற்றவர் என்று அழைக்கப்படுவதற்கான குறிப்பிட்ட வயது என்ன, சரியா? அவரு அதாவது 7 வயசு வச்சு மெஷர் பண்றாங்க, 7 வயது அதுக்கு மேல. ஓகே, அதை தான் வந்து லிட்ரஸிக்கு மெஷர் பண்றாங்க. ஓகே, சரி, இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து அவார்ட் ரிலேட்டடான கொஸ்டின். ஜனவரி 2023 இந்திய வம்சாவளியை சேர்ந்த 3 ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது 9 ஆராய்ச்சியாளர்கள்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த 3 ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து பிளவாட்னிக் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விருதை கொடுத்திருக்காங்க. யுனைடெட் கிங்டம்ல இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கான விருது. ஸோ அந்த 3 பேர்ல யாரு கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல இல்லை அப்படின்றதுதான் கேள்வி, ரைட்டா. ஜனவரி 2023 இங்கிலாந்தில் இளம் விஞ்ஞானிகளுக்கான பிளவட்னிக் விருதுகளை பெற்ற 9 விஞ்ஞானிகளில் 3 இந்திய வம்சாவளி ஆராய்ச்சியாளர்கள் அடங்குவர். சோ அதான் 9 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த 9ல வந்து 3 பேர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். சோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா பின்வருவனவற்றில் எவர் இந்த 3 விஞ்ஞானிகளில் ஒருவர் அல்ல அப்படின்றதான் கேள்வி. இதற்கான ஆன்சர் ககன்தீப் கங். அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சென்சஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேவரட் டாபிக்கா இருக்குது எஸ்எஸ்சிக்கு. ஓகே, 2011 சென்சஸ் படி வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலம் குழந்தை பாலின விகிதத்தில்
எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்தது, அதாவது நெகட்டிவ் growth ரேட் இன் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, ரைட்டா? அது எந்த மாநிலம் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா, ரைட்டா? நெகட்டிவ் growth வந்து அதுல இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே நம்ம கிளாஸ்ல இதே இதை கவர் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஸ்டாட்டிக் டாபிக் சென்சஸ் 2000ல ஒன்னு சொல்லியிருப்பேன். சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா 0ல இருந்து 6 குழந்தைகள், 0ல இருந்து 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு சொல்றாங்க. அதாவது 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தை அப்படின்ற ஒரு விகிதம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னா, இந்த இதுல நம்மளுக்கு பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல், குஜராத், தமிழ்நாடு, மிசோரம், அந்தமான் நிக்கோபார் தீவு, இது இங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் growth தான். பட் ஆனா மற்றபடி வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே ரிமைனிங் கீழே இருக்கக்கூடிய அடுத்த ரிமைனிங் எல்லாமே வந்து டிக்ளைன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல். ஸோ பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் கொடுக்கப்பட்டிருக்க இந்த மூணுமே வந்து நம்மளுடைய கண்டென்ட்லேயே இருக்குது. ஓகே, இது இங்க எல்லாம் பாசிட்டிவ், ஆனால் நெகட்டிவ் growth ரேட் வந்து மகாராஷ்டிரா இந்த கொடுக்கப்பட்டிருக்க லைன்ல கிடையாது, ரைட்டா? ஸோ அதனாலதான் சொல்றேன், நம்மளுடைய கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டே வந்து மோர் தென் எனஃப் தான். அதை தாண்டிலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால இப்போ நம்ம கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, இதை மட்டுமே படிங்க, போதுமானது. தேங்க்யூ.